போற்றி முகமொழி கருணை போற்றியே வரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் சேவேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கோவில் போற்றி போற்றி விளையாடையான்பட்டு முருகப்பெருமானை வணங்கி மென்காற்றில் விலை சுகமாக ஒருமையுடன் எனது திருமலருடைய நிற்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற திருவருப்பிரகாச வள்ளல் பெருமானை இந்த நேரத்தில் இந்த இலக்கிய விருந்தில் நினைந்து பணிந்து வணங்கி இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை மேற்கொள்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, நான் சாப்பிட்டுட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மேடம் கிளம்பினவங்கள இங்க உட்கார்ந்த விடம் எங்களுடைய பட்டிமன்றத்தை பார்த்துட்டு தான் நீங்க போகணும்னு அவங்களை வலுக்கட்டாயமாக அமர வைத்துள்ளேன். எங்களுடைய இந்த கட்டளைக்கு பணிந்து மேடம் அவர்களுடைய இருப்பிற்கு இந்த நேரத்தில் நன்றி வணக்கம் கூறி அனைத்து பார்வையாளர்களையும் வந்து அமர்ந்து கேட்டு கடவுளை எழுப்பி கைதட்டணும்னு தோணுச்சுன்னா, இல்லைன்னா சும்மா உட்கார்ந்துருக்கலாம். அனைவரையும் பணிந்து வணங்கி இந்த நிகழ்வை மேற்கொள்கின்றேன். இன்று மே 1 நந்தனார் பள்ளி மாணவிகளுக்கு இது சுவாமிஜியினுடைய நினைவு நாள் தினம் அனுசரிப்பு நாளாக இருந்தாலும் முன்னாள் மாணவிகள் என்ற வகையில் 40 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கின்ற மாணவிகளும் இருக்கின்றார்கள். 4 வருடங்களுக்குள் திரும்பி மீண்டும் சந்திக்கின்ற மாணவிகளும் இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். 4 மாதம் 4 வாரம் 4 நாட்கள் இப்படி எல்லா தன்மையிலும் இருக்கின்ற மாணவிகள் அனைவரும் ஒன்று கூடி இன்று சுவாமிஜியினுடைய நினைவு நாளை அனுசரிக்கின்றோம். அது ஒரு புறம் இருக்க, மே 1 தொழிலாளர் தினம், உழைப்பாளர்கள் தினம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1859ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவில் எல்லாரும் உழைப்பாளர்கள் யோசிக்கிறாங்க. உழைப்பாளர்களுக்கு போதுமான ஓய்வு இல்லை அப்படிங்கிறது, அதிக நேரம் உழைக்கிறோம் அப்படின்ற கருத்தை மனசுல வச்சு இவங்க எல்லாம் ஒரு போராட்டம் செய்யறாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக தான் இந்த மே 1 அவங்களுக்கு எல்லாம் உற்சாகமான நாளாக, அவங்களுக்கு ஒரு திருவிழா நாளாக மே 1 உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அந்த உழைப்பாளர் தினத்துல என்ன முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும், உழைப்பு உயர்வை தரும். அது ஒன்று இருக்க, உழைக்கிற எல்லாரும் 8 மணி நேரம் தான் உழைக்கணும். 8 மணி நேரம் உழைத்த உழைப்பிற்கும் அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய கலை உணர்வையும் அவங்களுடைய எண்ண ஆற்றல்களையும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை கடைபிடிக்க வேண்டிய என்ன சிந்தனை கொள்ள வேண்டும் என்பதற்கு 8 மணி நேரம் அது ஓய்வு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னொரு 8 இருக்குல்ல, 8 மணி நேரம் கண்டிப்பாக உறங்கினால் நாங்க எல்லாம் அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வாழலாம். 8 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் வேணும். அதை வலியுறுத்தி 3-8 நம்மளுடைய ரஜினி சொல்ற மாதிரி 8-8 3-8 மனதில் கொண்டு. அடுத்ததா நாமெல்லாம் ஏன் சிரிக்கிறோம் தெரியுங்களா? நாமெல்லாம் ஏன் சிரிக்கிறோம் யாருக்காவது தெரியுங்களா? பிறந்துட்டோம். நமக்கெல்லாம் சிரிக்க கத்து கொடுத்தது யார் தெரியுங்களா? சூப்பர். நமக்கெல்லாம் வந்து சிரிக்க கத்து கொடுத்தது யாருன்னு தெரியுங்களா மேடம்? உங்களுக்கு தெரியும். நமக்கு கத்து கொடுத்தது குரங்கு. எப்படின்னா, ஆமாங்க, நம்ம முன்னோர்கள் குரங்கினம். குரங்குகள் வந்து கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு மரக்கிளையிலையும் தாவி தாவி வசிக்கும். அப்படி வசிக்கும் பொழுது தன்னுடைய குட்டி, தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பா, இந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கும். இப்ப அடுத்த மரத்து கிளையில இருக்கிற குரங்குகள் இந்த மரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சைகையை காட்டுவாங்க தெரியுங்களா இந்த குரங்குங்க? அந்த குரங்கு இங்க வரணுங்கிற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக அந்த குரங்குகளை வேறொரு மரத்தில் இருக்கின்ற குரங்குகளை பார்த்து இந்த குரங்குகள் என்ன பண்ணுங்களா, ஈ அப்படின்னு பல்ல காட்டணும். இப்படி பல்ல காட்டுற அந்த முதல் சைகை இருக்கு இல்லைங்களா, அந்த மொழி பின்னாட்களில் மனிதர்களால் சிரிப்பாக கடைபிடிக்கப்பட்டது என்பதை நம்மளுடைய IAS இறையன்பு ஐயா அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்திருக்காங்க. அந்த வகையில சிரிக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம். தமிழ் சொன்னாங்க மனித இனம். இதையே நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் இப்ப சிரிக்கணும், கொஞ்சம் சிரிக்கணும். அதற்காக இந்த தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா,
உழைப்பாளர்களை நாம் சிந்திக்கும் வகையில் அவர்களுக்கு பாராட்டும் தெரிவிக்கும் முகமாக இந்த இடத்திற்கு நாம மட்டும் இல்ல யார் வந்தாலுமே இங்க இருக்கின்ற உழைக்கின்ற உழைப்பாளர்கள், பணியாளர்கள், தொழிலாளர்கள் ரொம்ப அன்போட நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க இல்லைங்களா? இதே மாதிரிதான் யார் வந்தாலும் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. நல்லா மோர் கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க. அந்த தொழிலாளர்களுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி அவர்களை மனதில் நிறுத்தி அவர்களுக்காக இந்த ஒரு சிறு பட்டிமன்றமாக சமர்ப்பிக்கின்றோம். தலைப்பு இந்த காலகட்டத்துல எது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா எல்லார் வீட்டையும் இருக்கிறது ஹோம். நாம எல்லாம் ஹோம்ல தான் இருக்கோம் இல்லைங்களா? ஹோம்லயா இருக்கோம், ஹவுஸ்ல இருக்கோம். ஆனா பேர் எப்படி வந்ததுன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஆல்வேஸ் ஒரு 24 மணி நேரமும் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது சுகமா இருக்குதா சுமையா இருக்குதா? தலைப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம், சுமையே சுகமே. இப்ப இந்த சுமையே என்ற தலைப்புல 2 பேரும் ரொம்ப சுகமா பேசுறதுக்கும், சுகமே என்ற தலைப்பில் சுமையாக நினைத்துக் கொண்டு இருவரும் இருக்காங்க. இப்ப சுகமே என்ற தலைப்பில் இந்த பக்கமும், சுமை என்ற தலைப்புல இந்த பக்கமும் பேச வந்திருக்காங்க. அந்த வகையில் தலைப்பை ஒட்டி நான் சிந்திக்க கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது. முதல்ல சுமையே என்ற தலைப்பில் ஏன் நீங்க முதல்ல எடுத்தவொடனே நெகட்டிவா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சுகம் சுமை ரெண்டுமே ஒண்ணுதான். அதை யாரு கேட்டா ஒண்ணுன்னு சொல்லுவாங்கன்னா, பெண்கள் கேட்டா எனக்கு சுமையெல்லாம் சுகம் தான் சொல்லுவாங்க. அதானுங்களா உண்மை? அதனால சுமையே என்ற தலைப்பில் திருமதி ஜெயந்தி அவர்கள் இங்க இருக்கிற பேச்சாளர்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும். எல்லாருமே இவங்க திருமதி வதனா முத்துக்குமார் நல்ல கவிஞர், எழுத்தாளர், நல்லா பேசுவாங்க. சென்னையில படிச்சவங்க, நல்லா கலகலகலன்னு பேசுவாங்க. எல்லாரையும் சீக்கிரம் கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. அடுத்ததான் நம்மளுடைய சாய்ஸ் தான். நீங்க நெய்வேலியிலங்க கவிஞர் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நான் பேசிட்டு இருக்கேன். இந்த இலக்கிய உலகில் பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொன்னா நெய்வேலியில ஒரு பெண் எழுத்தாளர், எல்லாவற்றிலும் திறமையானவர், அப்படி தைரியமா இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்ததான் ஜெயந்தி, இவங்க யோகா ஆசிரியர். இவங்க எங்களுடைய அணிக்கு குழுவுக்கு புது வரவு. ஆனா நல்லா பேசுவாங்க, தெளிவான பேச்சு. அவர்களையும் அறிமுகப்படுத்தி அடுத்ததாக அமராவதி மேடம். உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய நல்ல எழுத்தாளர், கவிஞர், பாடகர், நல்லா வீணை வாசிப்பாங்க. இந்த சகலகலா வில்லி இல்லை, சகலகலா வள்ளி, எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமும் ஆற்றலும் உண்டு. அவங்க திருமதி அமராவதி, இவங்க தான் எங்களுடைய டீம். இப்ப சுமையே என்ற தலைப்பில் திருமதி ஜெயந்தி அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சுமையே என்ற தலைப்பில் பேச வருகின்றனர். நெய்வேலி என்றாலே நிலக்கரி, நிலக்கரி தந்த ஒளியில் மலர்ந்த பாவையர் மன்றத்து பூங்கொடிகளே, நடுவர் பெருந்தகையீர், இன்று அறிவு களம் காண வந்துள்ள அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போ நம்ம டாபிக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால முதல்ல வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நம் வள்ளுவன் இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை பூன்றும் தூண் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னாரு? வேலையை விரும்புபவன் தன் குடும்பத்தின் துன்பத்தை போக்கும் தூணாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுதான் அந்த தூண். நான் என்ன கேக்குறேன், இந்த தூணை கொண்டு நடு வீட்டுல நட்டா குடும்பம் நல்லா இருக்குமா? அது ஒரு சுமை தானே. குடும்பம் என்பது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை சுதந்திரம். அங்க போய் நடுவுல தூணை நட்டு வச்சா எப்படி நடுவரவர்களே அது சுகமாக இருக்கும்? எனவே அது சுகம்தான், சுமைதான். வீடு வேறு, வேலை செய்யும் இடம் வேறு அப்படின்னு இருந்த காலத்துல இங்க இருக்கக்கூடியவங்களை பாருங்க, முதிய வாழ்க்கையிலும் இளமையாக காணப்படுறாங்க. காரணம், வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது அங்க கிடைக்கிற சுகம் இருக்குல்ல, அதுதான் மன அமைதியை கொடுக்குது, குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. ஆபீஸ எப்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பல இருந்து கண்ணை விழிச்சு பார்க்கும் போதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் டபுளா தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு அழகான வார்த்தை உண்டு, மனையறம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மனையறம் என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து நடத்தும் வாழ்க்கையத்தான் மனையறம் சொல்லுவாங்க. இப்போ எங்க வீட்டை பாருங்களேன், என் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் எடுத்து வீடு கட்டினார்.
சரி நல்ல மனுஷனாச்சேன்னு நம்ம நினைச்சா பாவம் அந்த மனுஷனுக்கு எங்க வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியல. இது இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்கும். காரணம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதிகமா செலவிடுற நேரம் ஸ்கிரீன் முன்னாடி தானே. அப்போ மனையறம் கூட திரையறமால மாறிடுச்சு. இலக்கியத்தையே தலைகீழ ஆக்கிடுச்சுன்னா அப்ப அது சுமைதானே நடுவர்களே. அதாவது ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும். என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரீ கிஃப்ட் என்னன்னா மதிப்பு. காலையில உள்ள போறோம்னு வச்சுக்காங்க. குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார், டீ சாப்பிடுறீங்களா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் லஞ்ச் சாப்பிடலையா, பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, பேசாம லீவ் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு பாஸே கூட கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் அப்படிதாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறாங்க. ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீசருக்கு போன் போட்டு, சார் ஃபீவர் சார். ஏமா டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லு. 102. 102க்குலாம் லீவ் கொடுக்க முடியாமா, 108 வரட்டும், அது வரைக்கும் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்பவர்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கும். அது என்னன்னா தனிமையும் டிப்ரெஷனும் தான். எனவே வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு இது சுமைதான். சரி, உங்க யாருக்கும் தெரியாது, என் கணவர் குவைத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப அங்க வார் நடக்கிறதுனால நம்ம ஊருக்கு திரும்ப வந்துட்டார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வந்தார். நம்மளும் படிச்சவங்களாச்சே. இந்த புறநானூறு பாடல் என்ன சொல்லுது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுது. நம்ம நல்ல வகை வகையா சமைச்சு போடுவோம். லோன் எல்லாம் எடுத்து வீடு கட்டி இருக்காரேன்னு நான் நினைச்சு என்ன செஞ்சேன்னா நடுவர்களே, டெய்லியும் விதவிதமா ரகரகமா வகை வகையா இட்லி சுட்டு போட்டேன். உங்களை பார்த்தாவே தெரியுது. என் கணவர் என்ன செஞ்சாரு? சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், 2 எக்ஸ்ட்ரா இட்லி கேட்க நினைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். இன்னொரு வாரம் சேர்த்து போடுவோம் அப்படின்னு போட்டேன். அடுத்த வாரம் கழிச்சு நான் பாடின ஒரு பாட்டு, லீவ் கிடைக்குமா, எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா, இட்லி சுடுவதிலிருந்து லீவ் கிடைக்குமா. முடியல நடுவர் அவர்களே, இட்லியோட ரெசிபியே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, என் உடம்புல உள்ள பிளெக்சிபிலிட்டி டாடா பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. இனி உன்ட்ட நான் வரவே மாட்டேன்னு. இப்பதான் தெரிஞ்சிச்சு கணவர் கூட இருந்தாலே சுமைதான். இப்போ நம்ம வழக்கு மொழியில ஒரு பழமொழி உண்டு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குட் எக்ஸாம்பிளே நம்மளுடைய என்எல்சி எம்ப்ளாயிஸ் தான். யோசிச்சு பாருங்களேன், 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா? ஆனா எங்க அப்பா எல்லாம் பாருங்க, கரெக்டா ஷார்ப்பா அந்த 4 AM அலாரம் வச்சு எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவார். மனுஷன் 7 AM கரெக்டா டிஃபன் கேட்பார். அடுத்தது 2 PM ஷார்ப்பா லஞ்ச். இப்படி டைம் டேபிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ஒழுக்கம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒழுக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனுக்கு இருக்கா கேட்டா கேள்விக்குறி. கரெக்டா? அடுத்தது பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நான் பார்த்தேன். என்ன எனக்கு ரொம்ப இறுதியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வீட்டிலிருந்து வெளியே வந்ததுனால மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துடையும் ரொம்ப அழகா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதுமையிலும் இளமை தெரியற மாதிரி இருக்கீங்க. இவ்வளவு இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க. குடும்பங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து சுமக்க ஆரம்பிச்சிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, நான் சொன்ன மாதிரி இறுதி, பெண்கள் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே வந்து சுதந்திர பறவைகளா பறந்துகிட்டு இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேர்ல மறுபடியும் கூட்டுக்குள்ள அடைக்க போறீங்களா? எத்தனை பேர் இப்போ எனக்கு அடுத்து பேச வரவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நேரம் மிச்சப்படுத்தலாம், மணியை மிச்சப்படுத்தலாம். நான் என்ன கேக்குறேன், பணத்தை சேமின்னு சொல்லி தரதை விட பணத்தை மதிக்க கத்து கொடுத்தீங்கன்னா பணம் தானா சேர போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்றத கத்துக்கணும். சோஷியல் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால இன்னைக்கு இருக்க சொசைட்டில சர்வே பண்ண முடியும். பாரதி மட்டும் இந்த 21வது நூற்றாண்டுல இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது அடிமைத்தனம், என்னது நவீன அடிமைத்தனம்னு சொல்லியிருப்பாரு. எனவே இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி கடைசியா, நெய்வேலி கரி சுமர்ந்து நாட்டுக்கே ஒளி கொடுக்கிறது. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லத்தை சுமந்து உறவுகளுக்குள் இருள் கொடுக்கிறது என்று கூறி அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அருமையா பேசினாங்கல்ல. போர் அடிக்குதா? போர் அடிக்குதுன்னு சொன்னா எழுந்துருவோம். அடுத்ததாக அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சுகமே என்ற தலைப்பில் 5 நிமிடங்களுக்குள் முடிப்பார். பெண்களின் முன்னேற்றத்தையே தன் மூச்சாக எண்ணி கனவிலும் நனவிலும் அதற்காக மட்டுமே பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் கீதா சுடலி அவர்களுக்கு முதல் வணக்கம். வாழ்கின்ற வாழ்க்கையினை சுகமாக வாழ்வதற்கு தெரிந்து சுகமாக பேசுவதற்கு வந்து அமர்ந்திருக்கும் எனது சக தோழிக்கும், சுகத்தையே மறுத்துவிட்டு சுமையே சுகம் என நினைத்து பிடிவாதமாக அமர்ந்திருக்கும் எதிரணி தோழிகளுக்கும், தனது முன்னாள் மாணவிகளின் சந்திப்பில் கூட ஒரு கலையார்வத்துடன் அமர்ந்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். சொர்க்கமே என்றாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகுமா? எதுவாக இருந்தாலும் அது போல சுகம் தருமா? ஆணோ பெண்ணோ நீயோ நானோ சுகங்கள் அது தருமே. நடுவர் அவர்களே, சொர்க்கமே என்றாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல வருமா? எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவானே, ஆனா எத்தனை இன்பங்கள் வைத்தாய், எத்தனை சுகங்கள் வைத்தாய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லன்னு நாம இந்த காலத்துல கேட்கலாம். அத்தனை சுகங்கள் போட்டா லிஸ்ட் பெருசா போகும். இருந்தாலும் நான் 3 சுகத்தை மட்டும் இப்ப சொல்லலாம்னு இருக்கிறேன். ஒண்ணு, எங்களுக்கு உண்டான சுகம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கிறவங்களுக்கு உண்டான சுகம். ரெண்டாவது, அந்த எங்களுக்கு வேலை தந்த பண்ணாங்களா அந்த கம்பெனி ஓனர்களுக்கு உண்டான சுகம். மூணாவது, நாட்டுக்கு நாங்க தருகின்ற சுகம். இப்படி 3 விதமான சுகத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின தோழி சொன்னாங்க, வீட்டுக்குள்ளார இருந்து உறவுகளை கற்றுக்கிறோம்னு. ஆஹா, எவ்வளவு ஒரு போய் பாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பூரா வேலை பார்த்தவங்க, அதாவது வெளியில போய் வேலை பார்த்தவங்க. நீங்க உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு ஒரு நாள் லீவு போடணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நீங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போகணும்னாலும் அந்த லீவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவங்க வேலையும் பார்த்துக்கலாம், சொந்தத்தையும் அனுசரிச்சு போய்க்கலாம், உறவுகளை கட்டி காப்பாத்தலாம். இதுல இருந்தே தெரியுங்களா, அவங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கல, பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்க பாக்குறாங்க. அது இந்த இடத்துல நடக்காதுமா, நடக்காது. என்னங்க சும்மா பாத்தீங்கன்னா நடுவர்களே, இவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு, அதாவது கோழி கூவுறதுக்கு முன்னாடியே இவங்க எந்திரிக்கணும். ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறவங்க கோழி எந்திரிச்சா கூட அட படுமா, பொறுமையா எந்திரிக்கலாம் அப்படின்னு கோழியும் பக்கத்துல படுக்க வச்சு சுகமா தூங்கிட்டு காலையில பொறுமையா 8 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையா போய் அப்படி அழகா தோசை கல்ல போட்டு அப்படி முருவலா தோசை, எப்படி நடுவர்களே, அப்படியே நெய் மலைச்சாரல் மாதிரி ஒரு மிளகாப்பொடி போட்டு அப்படியே ஒரு நெய் மிளகாப்பொடி தோசை, நெய் ஆனியன் தோசை, இப்படி எல்லாம் அழகா போட்டுக்கிட்டு அதை ஒரு பிளேட்ல வச்சுக்கிட்டு இந்த கையில லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படி தட்டிக்கிட்டே இப்படி ஒரு வாய் தோசை, இப்படி தட்டிக்கிட்டே ஒரு வாய் தோசை. நாமளே சாப்பிடுறது நடுவர்களே, நம்ம வீட்டுக்காரருக்கு ஊட்டுறது, நம்ம வீட்டுக்காரர் நமக்கு ஊட்டுறது. இந்த சுகம் இது அல்லவா வாழ்க்கை. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சுகம் வருஷத்துல ஒரு நாளாவது கிடைக்குமா சொல்லுங்க? கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கை எதுக்குங்க இருக்குது? நாம ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி கூட பார்த்து பேசிக்கிறதுக்கு கூட இல்லாம எங்க வாழ்க்கை இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, என் புருஷன்கிட்ட பேசியே ஒரு வாரம் ஆச்சுப்பா, இன்னைக்கு சொன்ன விஷயத்தையே சொன்ன மறந்துட்டேங்கிறாங்க. சரி, அவங்க ஏதோ வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க போலன்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது. வீட்லயே எங்க வீடு மாதிரி கடையும் வீடும் ஒண்ணு. கடையில அவர் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, 2 பேருக்கும் பேசிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஆனா அப்படி இருக்குது. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எவ்வளவு பாருங்க வசதி. 2 பேருமே ஒட்டா லேப்டாப் வச்சுக்கலாம், 2 பேருமே பக்கத்துல இருந்துக்கலாம், 2 பேருமே பேசிக்கலாம், அவ்வளவு வசதி. இது நம்மளுக்கு உண்டான வசதி. அது மட்டுமா, எத்தனை செலவுகளை மிச்சம் பண்றோம். வாரத்துக்கு 7 நாள் 7 சேவை உங்களுக்கு தேவை. அந்த சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் தேவை. சேலை 500 ரூபாய்னா 2000 ரூபாய்க்கு ஜாக்கெட், எவ்வளவு செலவு. நாங்களாம் அந்த செலவு மிச்சம் பண்றோம். அது இல்லாம வெளியே போகணுமேட்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஃபேஷியல் பண்ணிக்கணும், அதுவும் நாங்க செய்யறது இல்ல. இப்படி எத்தனை செலவை மிச்சம் பண்றோம் நாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செலவு. அது இல்லாம 2 வீலர்ல போகணும், கேப் புக் பண்ணணும், அந்த செலவுலாம் இருக்குது, பெட்ரோல் செலவு இருக்குது. எத்தனை விதமான செலவுகளை நாங்க மிச்சம் பண்றோம். ஆபீஸ் போறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், சுகர் ஃப்ரீ டேப்லெட் நீங்க அவசியமா. எங்களுக்கு வேலை கொடுத்த கம்பெனி யாருங்க, அந்த ஓனர் கூட சுகம்தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபீஸ் போற தேவையில்லை,
அவங்களுக்கு அந்த ஆபீஸ பராமரிக்க தேவையில்லை, அவங்களுக்கு கரண்ட் பில்லு தேவையில்லை, வந்துட்டு போற அலோன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி அவங்களுக்கும் லாபத்தை தரோம், எங்களுக்கும் லாபத்தை பார்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுக்கே நாங்க நல்லது பண்றோம் நடுவர்களே. பாயிண்ட் அது வந்து வேலைக்கு போறவங்க இவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா இவங்களாலதான் டிராபிக் ஜாமே உண்டாகுது. நம்ம ஒரு ஊருக்கு 3 மணி நேரத்துல போகணும்னா 5 மணி நேரம் ஆகுறது காரணமே பீக் கவர்னு சொல்லிட்டு நம்மளை இன்ச்சா நகர வைக்கிறாங்களே இவங்கதான். நான் வெளியதான் போவேன் இவங்க வந்து நம்மளை இவ்வளவு நிமிஷம் கொடுக்குறாங்க. ஆனா நாங்க பாருங்க வீட்டுக்குள்ள உருந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து சம்பாரிச்சு சுகமா இருந்து உறவுகளை காப்பாற்றி நாங்க நல்லபடியாக வாழ்ந்து டென்ஷனே இல்லாம சந்தோஷமா இருக்கோம். இறுதியாக ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இன்னைக்கு உருவானது இல்ல, 1970களிலேயே அமெரிக்காவுல வந்துருச்சு. அப்ப டெலிகம்யூனிகேஷன் பேர் வச்சிருந்தாங்க. ஆனா 2020 கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் இது உலக நாடுகளுக்கு முழுக்க நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா இத்தனைக்கு மேல ஒண்ணு இருக்குது. இவங்க சங்க இலக்கியம் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய பண்பாட்டுல பாரம்பரியத்துல நன்றி மறவாமை இருக்கணும். அதுதான் மனிதனா வாழ்வதற்கு முழு முதல் அடையாளம் சொல்லுவேன். இந்த கொரோனாவில் இருந்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே. அதுதான் நம்மளுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றியது, நம்மளுடைய பிள்ளைகளை காப்பாற்றியது, கல்வியை வந்து தடையில்லாமல் தந்தது, நமக்கு மருத்துவத்தை தந்தது, நம்மளுடைய உயிர் பறிபோறாமல் அதாவது உயிர் பலி அதிகமாகாமல் அதை குறைத்தது. இத்தனையும் செய்து நம்மளை வாழ வைத்த அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது தெய்வம் தந்த வரம் அல்ல, தெய்வமே அது என கூறி நான் எனது வாதத்தை நிறைவு செய்து இடம் அமர்கிறேன். நன்றி. அருமையா பேசினாங்க. அவங்க சொன்ன கருத்து எல்லாமே சிந்திக்கக்கூடியதா இருந்தது இல்லைங்களா? அவங்க சொன்னதுல அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? பார்லர் போற செலவு மிச்சம். நாங்க நைட்டி போட்டுக்கிட்டே 1 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறோம். நாங்க அதுதான் அங்க ட்ரெஸ்ஸிங் தேவை கிடையாது, டைம் சேவ் ஆகுது, டைம் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியுது. அதெல்லாம் சொன்னாங்க. கடைசியா இன்னொன்னு சொன்னாங்க, கணவன் மனைவி வந்து ஒன்னாவே ஒரே லேப்டாப் ஒன்னா உட்காந்துக்கலாம், ஒன்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்னா ஊட்டிக்கலாம்னாங்க. அவங்க பாவம் உலகம் தெரியாதவங்க, அப்படிதானங்க? உலகம் தெரியாதவங்க. அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். பாவையர் மன்றம் நடத்தி பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கும் நம் நடுவர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இங்கு வரவழைத்து மகிழ்வுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, படிக்கணும்னா ஸ்கூலுக்கு போகணும், வேலை செய்யணும்னா ஆபீஸ்க்கு போகணும், விளையாடணும்னா மைதானத்துக்கு போகணும், சாமி கும்பிடணும்னா கோவிலுக்கு போகணும். இதெல்லாம் இதுதான உலக வழக்கம். இத விட்டுட்டு நான் வீட்லயே தான் இருப்பேன்னா அப்புறம் என்னது இது? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்ப வந்தது? கொரோனா காலத்துல தான் வந்தது. அப்ப வேற வழியே இல்லை. கொரோனாவுக்கு பயந்துட்டு நம்ம எல்லாம் உள்ள இருந்தோம், வேலை செஞ்சோம். அது லாக்டவுன், அப்பயும் லாக்டவுன் போடுற வரைக்கும் போயிட்டு தான் இருந்தோம். லாக்டவுனுக்கு அப்புறம் தான் யார பார்த்தாலும் பயம், தொட்டா பயம், விட்டா பயம், மூச்சு விட்டா பயம், இருமுனா பயம், செருமுனா பயம். இந்த பயத்துக்காக பயந்துதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் வேலைய செஞ்சிட்டு இருந்தோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. அப்பவே பாருங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்களாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தான். முடியுது சொல்லுங்க? வீட்டுல பேசினாலே சண்டை வருதுன்ற காலம் போய் சண்டை வருதுனால பேசாம இருக்கோன்றத சொல்ற நிலைமையில தானே இப்ப இருக்கோம் இல்லைங்களா? இந்த வீட்லயே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். எப்படா இந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுவாங்க, வேலைக்கு போவோம், வெளியில உள்ள இயற்கை காத்த நம்ம சுவாசிப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், பேசுவோம். இந்த மாதிரி தான் நம்ம டென்ஷனா உட்காந்துருந்தோமையோட ரொம்ப என்ஜாய் பண்ணணும்ன்றத சத்தியமா யாருமே சொல்ல முடியாது, வீட்டுல இருந்து வேலை பார்த்த யாருமே. நடுவர் அவர்களே, வீடுனா என்ன? வெறும் மணல் செங்கல் போட்டு கட்டுன கட்டணம் இல்ல. அது அமைதி நிறைந்த இல்லம், நிம்மதி, சந்தோஷம் அனைத்துக்கும் உண்டான இடம். அங்க எதுக்கு வேலையை கொண்டுட்டு வரணும்? வேலைக்குன்னு தான் தனி இடம் இருக்குல்ல. வேலையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இந்த சந்தோஷம், அமைதி எல்லாமே பிளைட் பிடிச்சி வெளிநாடு போயிடும், வெளியே எங்கேயாவது ஊர் சுத்த போயிடும். நடுவர் அவர்களே சொன்னாங்க, நான் எங்களுக்கு வந்து நேரம் நிறைய இருக்கு, நாங்க வந்து தோசை சுட்டு அப்படி போடுவோம் இப்படி போடுவோம் அப்படின்னு.
அந்த மலைச்சாரல் மாதிரி போடுவேன். இந்த பாவம் கனவு கண்டு இருக்காங்க, அந்த கனவு நினைவாகுமா பார்க்கலாம். இப்ப வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 to 5 தான் நம்ம வேலை பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 1 மணி நேரம் கூட வேலை பார்ப்போம். வேலை முடிஞ்சதுன்னா டைம் முடிஞ்சதுன்னா எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து செய்யறோம்னு வந்துருவோம். டைம் மெயின்டைன் பண்ண முடியும். அதே நம்ம வீட்டுல இருந்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி இப்படி போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மெயில் அனுப்புவாங்க, இதை மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படிம்பாங்க. மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வீட்டுல உட்காந்துட்டு இத கூட செய்ய முடியலன்னா எப்படின்னு அடுத்து கேட்பாங்கன்னு பயந்துகிட்டே நம்ம செய்வோம். வீட்டுல இருந்தா பிள்ளைங்களை பார்க்கலாம், வீட்டுக்காரரை பார்க்கலாம், வீட்டுக்கு வரவங்களை பார்க்கலான்றதெல்லாம் கனவு கதை. நம்மளையே நம்மளால பாத்துக்க முடியாது, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, தூங்க முடியாது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். 24/7 ஹாஸ்பிட்டல் ஏடிஎம் மாதிரி நாமளும் வேலைய பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப நம்ம வீட்டுல இருந்து பார்த்தோம், வீட்டுல இருந்து வேலை பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்குன்னு ஒரு ரூம், அந்த ரூம்ல நாம ஹோம் அரெஸ்ட் பண்ணின மாதிரி இருக்கும். 4 சுவர்ல தான் வாசம், ஒர்க்கு சுவாசம், சேர் தான் இருப்பிடம், வைஃபை தான் உலகம். இப்படிதான் நம்ம லைஃபே போயிடும். அந்த ரூமை விட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது. இவங்க நினைச்சிட்டாங்க ஆபீஸ்ல போய் 9 to 5 வேலை கொடுக்குற மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் கொடுப்பாங்கன்னு. அப்படி நினைச்சுதான் அவங்க பேசியிருக்காங்க பாவம். இப்ப நம்ம வீட்டுல இருந்து அறக்க பறக்க கிளம்பி ஆபீஸ் போனோம்னு வச்சுக்கோங்க, போன விட என்ன பண்ணுமா, ஹாய் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்ல பை 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 சொல்லிட்டு வர வரைக்கும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நல்லா பேசுவோம், நல்லா சிரிப்போம், நம்ம கவலைய சொல்லுவோம், நம்ம சந்தோஷத்தை சொல்லுவோம். ஏதாவது பிரச்சனைனா தீர்வு காணவும் முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியுமா? வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியுமா? இல்ல நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு தேவை, நமக்குன்னு ஒரு நட்பு தேவை. அந்த நட்பு வந்து வீட்டுல நிச்சயமா இருக்காதுன்னு என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதுக்காகவாது நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும். இது மட்டுமா? நேரத்துக்கு நம்ம தலைவலிச்சா ஒரு காஃபி கிடைக்கும், டயத்துக்கு லஞ்ச் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஒர்க் வந்து டென்ஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க, ரெக்ரியேஷன் கிளப்னு ஒண்ணு வச்சு கேரம் போர்டு, செஸ், பேட்மிண்டனு, இன்னும் கிரிக்கெட் கிளப் அது மாதிரி எல்லாம் வச்சு அவங்கள விளையாடுறதுக்கு கூட வெளிநாட்டுக்கு கூட அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வீட்டுல இருந்தா கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. வீடு வந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாலே 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஜென்ஸ் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களா? உடனே கிளம்பி எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் எப்படி வீட்டுல இருப்பாங்க? அதனால வீட்டுல இருந்து வேலை செய்யறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது நமக்கு சுமைதான். சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேசுறாங்க இல்லைங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க. அடுத்த நிறைவு பேச்சாளராக நமது இந்த சுகம் என்ற அணியிலிருந்து திருமதி வதனாமத்துக்குமார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணியில ஜெயந்தி மேடம் கொஞ்சம் அழகா இருந்தா பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ரொம்ப பொய் சொல்றாங்க. அதோட அவங்க பக்கத்துல இருக்காங்க பாருங்க, இங்க இருந்து மாமியாரை பத்தியும் நாத்தனாரை பத்தியும் சொல்றதுக்கு ஆபீஸ் போறாங்க, குறை சொல்வதற்காக தான். இதுல வந்து நான் ரிலாக்ஸேஷனுக்கு போறேன். ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு சின்ன இது சொல்லி பாரதிதாசன் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்களேன், நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? கொண்டவருக்கு எதிர்ப்பளிக்கும் குழந்தைகள் இதை விரும்பும், தந்தூன்ற கிழவன் கிழவிக்கு, மாமன் மாமனுக்கு எது தேவை என்று குடும்ப குத்துவிளக்காக இருந்த நம்ம, குடும்ப விளக்காக இருந்த நம்மை எதிர்கொண்டாத நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தன்மையும் அப்படின்னு பாரதி கண்ட புதுமை பெண்ணா நம்மளை மாத்த நம்ம எடுத்த அடிகள் கொண்ட சுமைகள் எத்தனை நடுவார்கள். அத்தனை கடந்து இன்று நமக்கு வந்த வரப்பிரசாதம் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம். பஸ்ல போயிருக்கீங்களா? நல்லா சென்னை வாசி, ஒரு என்ன சொல்றது, காலேஜ் போறதுக்கே அவ்வளவு கஷ்டம். அதுல வேலைக்கு போறது நினைச்சு பாருங்க.
வீட்டுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூட்டிட்டு பரபரப்பா ஓடணும். அங்க போய் ஞாபகம் வரும் கேஸ் மூடணுமா இல்லையா, அந்த டென்ஷன் அந்த பரபரப்பு இருக்கும். அதை விட பிள்ளை இருந்தா ரொம்ப கஷ்டம். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டோம், ஒழுங்கா இருக்குமா, நல்லா படிச்சுடா, இல்ல மிஸ் கிட்ட ஹோம்ஒர்க் ஒழுங்கா படிச்சா, இத்தனை டென்ஷன் நம்ம போகும். இதெல்லாம் வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க. அதோட அவங்க சொன்னாங்க ஜெயந்தி மேடம், வீட்டுல இப்போ எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல, அந்த காலத்தை வேணா அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த காலத்து ஒத்துக்க மனசு வரா கூட மறைக்க கூடாது இல்லைங்களா. அணில சொன்ன மாதிரி முழு புசுலியே சொல்ற மறைப்பீங்க தோட்டத்தை. அப்புறம் அவங்க அழகா சொன்னாங்க, லீவு கேட்டா முதலாளி கொடுத்துருவாங்க. எந்த காலத்துல மாட்டீங்க, லீவு கேட்டா கழுவி கொடுத்துருமா, முன்னாடி விட்டு பின்னாடி திட்டுவாங்க. யாரும் நம்மளுக்கு நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபீவர் வந்தா மாத்திரை போட்டுக்கலாம் என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுங்க. லீவு போட்டு ஏன் ஆஃபீஸ் வரேன்னு கேட்குற காலம் தான் இது. அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எதுவும் போகும்போது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் நல்லா அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க மேடம். அத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்க டென்ஷனாக இருக்கிற காலத்தில் அவங்களை பார்த்துருக்கணும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு. இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகி ரிலாக்ஸாக உட்காருக்கும் போது அவங்க அழகா இருக்கீங்கன்றாங்க. அதான் உண்மை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அழகா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கணவர் வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்கணும். அது கணவருக்கு சும்மா எப்படி தெரியுங்களா, ஒரே முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம் அவருக்கு. ஆஃபீஸ் போனால் ஒரு 10 முகத்தை பார்ப்பாரு இல்லை, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த முகத்தை தான் பார்க்கணுங்கிறது அவருக்கும் தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும். அதனால அது வேணா அவருக்கு சுமையா இருக்கலாமே தவிர வீட்டில் இருக்கிறது சுமை இல்லைங்க. ஒரு சந்தோஷங்க. ஒரு வீட்டை ரூமை பூட்டிக்குவார் அவரு, உள்ள உட்காந்து லேப்டாப்ல இருப்பாரு. இவங்களுக்கு ரொம்ப மனசுல ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு நம்ம கூட இருக்காருன்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு போய் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும் போது அவர் என்ன கொஞ்சம் காட்டுவார், டீ வேணுமா ஓப்போ. ஆனா அவர் அந்த சீன் போடுவார். அவர் பண்ற அளப்படம் இருக்கு பாருங்க, என்னவோ அந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவே அவர் தான் கட்டி காப்பாற்றுற மாதிரி கொண்டாட்டிகளே படுத்துவார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, என் கூட என் கணவன் பேசுறதே இல்லை, எனக்கு டைம் ஒர்க் பண்ற ஒதுக்குறதே இல்லை, பாருங்க சந்தோஷமா தூங்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு நேரம் கொடுக்கல அப்படிங்கிற காலகட்டத்துல கணவர் பக்கத்துல இருக்கும்போது அந்த செய்யற பணிவிடை கூட சுகந்தாங்க. அது எப்படி நீங்க சுமைன்னு சொல்லுவீங்க? நிச்சயமா சொல்றேன், நீங்க செஞ்சுட்டு வந்து இங்க சுமைன்னு சும்மா ஒரு வெத்து பந்தாக்கு பேசுறீங்கன்னு தான் எனக்கு தோணுது நடுவர்களே. உண்மையாவே மனசார சொல்லணும்னா எத்தனை பேர் வீட்டுல இருந்து வேலை செய்யணும்னு சொன்னா சந்தோஷப்படுங்கிறது ஒர்க்காக போகணுன்ற அவசியம் இல்லை மேடம். நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே. ஒரு 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 சின்ன ஒரு இதுங்கிறதுக்காக ஒரு இது சொல்றேன். ஒரு அம்மாட்ட கேட்டாங்களா, நீங்க உங்களுக்கான எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு ஃபாரின் லேடியை பார்த்து, ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டாங்க. யா ஐ எம் ஹாப்பி. அப்ப அவங்க கேட்டாங்க, அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. அப்படியே அவங்க ரொம்ப நல்லவர் போல அவங்க கணவர். அப்படி கிடையாதுங்க, என் சந்தோஷம் என் கையில இருக்கு, என் கணவர் தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அது சொல்ல வந்த இந்த கதையை பர்வீன் சுல்தானா அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. அப்பதான் நானே யோசித்தேன், ஆமா நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில இருக்கே தவிர யாரையுமே நமக்கு தர வேண்டியதில்லை. வேலைக்கு போனா நம்மளுக்கான அந்த சுமையை கூட சுகமா எடுத்துக்கணும் நம்மள இருக்கும். வீட்டுல இருந்தாலுமே அந்த சுமையை சுகமா எடுத்துக்கணும். ஆனா வீட்டுல இருந்தா பெரும்பாலும் நமக்கு சுகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்த நடுவர்களுக்கு நன்றி. எல்லாருமே பேச நான் 2 வார்த்தை பேசி முடிச்சு இருந்துச்சு. அருமையான இந்த தலைப்பில் ஒரு பக்கம் சொர்க்கம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அத சிரமம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நேர மேலாண்மை எங்களால கடைபிடிக்க முடியுது, செலவை சிக்கனப்படுத்துறோம், இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சுகமான விஷயங்களா பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வெளியில போகாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா உள்ளேயே இருந்துகிட்டு எப்பவும் அத சொன்னாங்க பாருங்க, 4 சுவருக்குள்ள எது வேணா இருக்கலாம், அது சிறையாகவும் இருக்கலாம் பதிவு பண்ணாங்க பாருங்க. அப்ப சிறையா எடுத்துக்கிறதையும் சுதந்திரமா அதை உணர்றதுலயும் அவங்கவுங்க கையில இருக்கு. இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை நான் எப்படி பார்க்கிறேன், பல விதங்களில் சிந்தித்து நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையிலும் பல துறை சார்ந்த தொழிலாளர்களினுடைய நலனில் சற்றே சிந்தித்து பார்த்ததில் என் அளவில் என்னுடைய சிந்தையில் பதிந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது காலத்தின் கட்டாயம், அது நிரந்தரம் அல்ல. அது சுகமா நாமளே நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக நம்மளை சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அது சுமை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது ஒரு நமக்கே நம்மை அறியாமல் நாமளே நம்மை சிறைப்படுத்திக்கிற ஒரு விஷயமாக மனதிற்குள் எனக்கு தோன்றியதால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது சுமையே என்று நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நிறைவு செய்கின்றேன். இந்த அளவில் அருமையாக என்னுடைய சகோதரிகள் அமர்ந்து
ரசித்து கேட்டமைக்கு மிக்க நன்றி. மேடம் அவர்களுக்கு வாய்ப்பை நல்கி ரொம்ப இதை வந்து எங்களை என்கரேஜ் பண்ற விதமாக உற்சாகமாக எங்களுக்கு ஊக்கமளித்து மேடம் அமர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த பட்டிமன்றத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி.